நீங்க எந்த ஊரா இருந்தாலும் நீங்க முதல் வர வேண்டிய இடம் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுங்க. சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாளவாடி பஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த தாளவாடி பஸ்ஸை நீங்க பிடிக்கிறீங்க. பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பஸ் தாங்க. காலையில 10:30க்கு ஒரு பஸ் இருக்கு, 11 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. ஸோ இந்த 2 பஸ் தான் காலையில. அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான். ஸோ நான் சொல்றப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல ஆண்டுகளா இந்த ரோட மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அங்க அனிமல் அட்டாக்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ரெண்டாவது நிறைய அனிமல்ஸ் நார்மலாவே ரோட்ல வந்துகிட்டு இருக்கும். சோ அந்த ஏரியாக்குள்ள ஒரு 5-6 கிராமங்கள் மட்டும் இருக்கு. அந்த 5-6 கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு மட்டும், அதுவும் டைமிங்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வேற அவுட் சைடர்ஸ் வெளியிருந்து வரவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுல அலோடு கிடையாது. ரொம்பவே ஆபத்தான தடை செய்யப்பட்ட ஒரு ரோடு தாங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருக்கிற திம்பம் டு தாளவாடி ரோடு தாங்க அந்த ரோடு. இந்த தாளவாடி அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம கர்நாடகா செக் போஸ்டுக்குள்ள போய் காரப்பள்ளம் அந்த வழியில தாங்க நீங்க சுத்தி தாளவாடிக்கு போற மாதிரி இருக்கும். நம்ம சீக்கிரமா ஒரு 1/2 1 ஹவர்ல போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம சுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இப்ப நாம அப்படி சுத்திக்கிட்டு நம்ம தாளவாடிக்கு தாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், அங்கிருந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வழியில இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போறோம். நான் உங்களுக்கு அங்க என்ன இருக்கு, அந்த ரோடு எப்படி இருக்கு, அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அப்படியே ஆன் தி வே ரோட்ல நம்ம பார்க்க போறோம். சோ ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நமக்கு லக் இருந்ததுன்னா பார்க்கலாங்க. சோ வேலையெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு காதுல ஹெட்போன் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கோங்க. தாளவாடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியில போகணும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஸோ ஆக்சுவலாக நம்ம திம்பம்ல இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த வழியில தான் வந்திருப்போம். ஆனால் அதில் வந்து இப்போ அலோடு இல்லைங்க. ஸோ லிமிடெட் பஸ் தான் அதில் அலோவ் பண்ணுறாங்க. பிரைவேட் வெஹிக்கிள் பஸ்ஸோ காரோ எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுற்றிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமலைக்கு பஸ் பிடிச்சி போக போகிறோம். ஸோ அதுக்கு பஸ் எப்போ என்ன ஏதுன்னு தெரியல, கேட்கணும். பஸ் வந்துருச்சுங்க, இந்த பஸ்ஸில் தான் போகணும். தலைமலை செக் போஸ்ட்டில் போயிட்டு நம்ம இறங்கணும். சரி, நான் பஸ் ஏறிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன், ஓகேங்களா? தாளவாடியிலிருந்து தலமலை செக் போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஸோ 20 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு அங்கே இறங்கிட்டோம். கைஸ், இதுதாங்க தலமலை செக் போஸ்ட். இதுக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு ரெசார்ட் இருக்குன்னு சொல்றாங்க, பீஸ் வேலி ரெசார்ட். இங்க இருக்கு. ஓகே 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 ஃபைன். சத்தியமங்கலத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து வரணுங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து அலோடு கிடையாது. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால பிரைவேட் வெஹிக்கிள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் வண்டி மட்டும் தான், அதுவும் லிமிடெட் வண்டி மட்டும் தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ போயிட்டு எங்கெங்கேயும் சுற்றி நம்ம இங்கே வந்திருக்கோம். அதாவது கர்நாடகா போயிட்டு கர்நாடகாவில் பூந்து நம்ம சுற்றி இங்கே வந்திருக்கோம். ஸோ தலைமலை பீஸ் வேலி ரெசார்ட்டு. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமலை செக் போஸ்ட்ல இருந்து திம்பம் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருனாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் யாருனாலுமே போக முடியாது. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள் இல்லை வெளியிருந்து வர எந்த வண்டியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க.